வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோச்சி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பைப்லைனிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பைப்லைனிங் பற்றி தெரிஞ்சிட்டோம்னா இந்த லெசனில் வர அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பைப்லைனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ப்ரையாரிட்டைசிங் த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் த ப்ராசஸர் எக்ஸிக்யூட். ஒரு ப்ராசஸர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போது அது ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இந்த பைப்லைனிங் தான். இந்த பைப்லைனிங் என்ன பண்ணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். ப்ராசஸர்கிட்ட கொடுக்கறதுக்கு, இந்தாப்பா நீ இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ, நான் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுத்துட்டே வரும். இப்போ நான் ஒரு மியூசிக் ஃபைல் ப்ளே பண்ணுறேன்னா ஓகேங்களா, அந்த மியூசிக்கில் ஆர்டராக வருதுலையா மியூசிக்கு, அப்போது ஒவ்வொரு பிட்ஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த பைப்லைனுக்குள்ளே. அதுதான் நம்ம பாட்டு ஆர்டராக கேட்குது. மூவிஸ் எப்படி ஆர்டராக பார்க்குறோம் ஓகேங்களா, ஆர்டராக ப்ளே ஆகுது. அது காரணம் இந்த பைப்லைனிங் தான். ஸோ இந்த பைப்லைனிங்குள்ளே ஒவ்வொரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கும், தேவைக்கேற்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் பைப்லைனிங். ஸோ பைப்லைனிங் கூட 5 வேலைகள் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கணும், அதை டீகோட் பண்ணணும், அப்புறம் ரெஜிஸ்டரை ஃபெச் பண்ணிக்கணும். ஃபெச்னா அந்த ரெஜிஸ்டரை ஒன்று வாங்கிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி மெமரியை அக்சஸ் பண்ணி திரும்பவும் அந்த ரெஜிஸ்டரில் போய் ரைட் பேக் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு ப்ராசஸருக்கு அனுப்பிச்சி விட்டுரும். இதுக்கு தான் அதுக்கான பிளாக் டயக்ராம். ஸோ கண்ட்ரோல் யூனிட்லேருந்து டேட்டா இன்புட் வருது. இதுதான் ஸ்டேஜ் S1, ஸ்டேஜ் S2, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அந்த இன்புட் டேட்டாலாம் தாண்டி டேட்டா அவுட்புட்டு வெளியில் வரும். இது எங்கே போகணும், ப்ராசஸருக்கு போகும். நெக்ஸ்ட் பைப்லைன்டு டேட்டா பாத் அண்ட் கண்ட்ரோல் என்ன தான் இருக்குன்னா, பைப்லைன் ப்ராசஸர் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் சர்க்கியூட்ஸ். அப்போது நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற சர்க்கியூட் எல்லாம் ஆர்டராக இருக்கும். அதுக்கு பேர் தான் எலமெண்ட்ஸ், ஸ்டேஜஸ், செக்மெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ப்ரீவியஸில் இதுதான் எலமெண்ட்ஸு, செக்மெண்ட்ஸு, ஸ்டேஜஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸ்டேஜாக இருக்குங்களா, இதெல்லாம் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸு, ஸ்டேஜஸ்ஸு, செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் பைப்லைன் ப்ராசஸர்னு அர்த்தம். தீஸ் ஸ்டேஜஸ் கலெக்டிவ்லி பர்ஃபார்ம் எ சிங்கிள் ஆப்ரேஷன் ஆன் எ ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா ஆப்பரன்ஸ் பாசிங் த்ரூ திம். நிறைய டேட்டாஸ் அதில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன், சிங்கிள் ஆப்ரேஷன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜஸ்னுடைய வேலை. இப்போ அடிஷன் பண்ணணும்னா அடிஷன் மட்டும் பண்ணும். அந்த மாதிரி ஈச் ஸ்டேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் பிளாக், மல்டிவேர்ட் இன்புட் ரெஜிஸ்டர், டேட்டா பாத் சர்க்கியூட். இது 2 தான் இருக்கும் ஓகேங்களா. 4th பாயிண்ட், இஃப் டைம் ரெக்வயர்ட் டு பர்ஃபார்ம் எ சிங்கிள் சப் ஆப்ரேஷன் இன் த பைப்லைன் இஸ் t second, then for m stage pipeline the time required to complete a single operation is mt second. அதாவது ஒரு பைப்லைனில் ஒரு குட்டி ஆப்ரேஷன், சப் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு டைம் டீனா, மொத்தமாக அந்த பைப்லைனில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்னா எம்டி செகண்ட். ஸோ ஒரு ஆப்ரேஷனுக்கு டி செகண்ட் டைம் ஆகுதுன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு எம்டி செகண்ட்ஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் டிலேன்னு சொல்லுவாங்க, லேட்டன்சி ஆஃப் த பைப்லைன். அப்போ அந்த பைப்லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே வெளியில் வர முடியும் ப்ராசஸருக்கு. ஸோ அந்த எடுத்துக்கிற டைமை தான் நம்ம லேட்டன்சின்னு சொல்லுவோம், டிலேன்னு சொல்லுவோம். 5th பாயிண்ட், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பர் செகண்ட் கேன் பி கிவன் அஸ் 1/t. ஸோ எவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பர் செகண்டில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதோ அதுக்கு டைமிங் 1/t. இதுக்கு பேர் தான் த்ரூ அவுட் ஆஃப் த பைப்லைன்னு சொல்லுவோம். ஒரு பைப்லைனுக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ரேஷன்ஸை முடிக்கிறதுக்கு 1/t பர் செகண்டுக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் பைப்லைன், நம்மளுக்கு பைப்லைன் யூஸ் பண்ணுறதுனால இந்த சைக்கிள் டைம் குறைவாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இட் இன்க்ரீசஸ் த த்ரூபுட் ஆஃப் த சிஸ்டம், ஸ்பீடாக இருக்கும். ஓகே, சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், இட் மேக்ஸ் த சிஸ்டம் ரிலையபிள். ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். Disadvantages of pipelining, the design of pipeline process is complex and costly to manufacture. ஸோ எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்லியாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பைப்லைனிங் சூப்பராக இருக்கும்.
ஆனால் டிசைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ். த இன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டன்சி இஸ் மோர். டிலே நடக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிலே ஆகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகணும். அதுவில்ல தாண்டி போயிடுச்சுன்னா லேட்டன்சி ஏற்படலாம், டிலே ஆர் லேட்டன்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுதான் பைப்லைனிங் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு பைப்லைனிங்னா என்னென்னு எழுதணும், அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதுக்கான பிளாக் டயக்ராம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோவில் நான் என்ன டீச் பண்ணுறேனோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸாமில் எழுதினாலே போதும். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.